SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான வாகன இறக்குமதி குறித்து வெளியான முக்கிய தகவல். போதைப் பொருள் கடத்திய 22 பிக்குகள் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலை. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் அவதானம், அறிகுறிகள் தென்படுவோர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுவீடனில் கண்டெடுக்கப்பட்ட ஆபத்தான மர்ம பொருள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். தொடர்பன விரிவான செய்திகள். இலங்கை இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் தனியார் மற்றும் வர்த்தக வாகனங்கள் தொடர்பாக 613 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகனங்கள் இறக்குமதி செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் மாதத்தில் மாத்திரம் இலங்கை 195 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகனங்கள் இறக்குமதி செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் கடந்த ஆண்டில் முதல் காலாண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் வாகன இறக்குமதி செலவினம் 900% அதிகரித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஆண்டில் இறுதிக்குள் வாகன இறக்குமதி இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் மாதம் முதல் நாட்டுக்கான வாகன இறக்குமதிகள் படிப்படியாக அதிகரித்து ஆண்டின் இறுதியில் மொத்த வாகன இறக்குமதி செலவினம் 2047 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டில் முதல் காலாண்டில் வாகன இறக்குமதி செலவினம் 61 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் கடந்த ஆண்டு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும் ரோஷ் போதைப் பொருட்களை நாட்டுக்கு கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 22 பிக்குகள் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி குறித்த பிக்குகள் இன்று நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்கள். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக நாட்டுக்கு உள்நுழைந்த போது 112 கிலோகிராம் அளவிலான குஷ் மற்றும் ரோஷ் போதைப் பொருட்களுடன் குறித்த பிக்குகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அமிதாதத்தா என்ற பிக்கு ஒருவரே இந்த கடத்தல் செயலியின் முக்கிய கர்த்தாவாக செயற்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இதற்குமே ஹம்பஹா பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் பதுங்கிய நிலையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் அபினானந்தா தலைமையிலான இதற்கு முன்னரும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் உதவியாளர் ஒருவரையும் அத்திருக்கைய பகுதியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இதேவழி சந்தேக நபரான 22 பிக்குகளும் 7 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் சந்தேக நபர்கள் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளவை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டில் இதுவரையில் 25,082 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. பெரும்பாலான நோயாளிகள் கொழும்பு, ஹம்பகா, மாத்தறை, காலி, இரத்தினபுரி, களுத்துறை மாவட்டங்கள் மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகிய பகுதிகளிலிருந்து பதிவாகியுள்ளதாக அப்பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசில சவரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் டெங்கு காய்ச்சலால் இதுவரையில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஒருவருக்கு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் அல்லது அறிகுறி இருந்தால் அது டெங்கு நோய்தானா என்பதை உறுதிப்படுத்த உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும். வைத்தியரை அணுகும் வரை காய்ச்சலுக்கு பாராசிட்டமால் தவிர வேறு எந்த மருந்தையும் பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நுழம்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தல்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் மக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு சுவீடனில் மால்மோ நகரில் சந்தேகத்துக்கிடமான மர்ம பொருள் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள பல வீதிகள் நேற்று போலீசார் முடக்கியுள்ளார்கள். குறித்த பொருள் வெடிக்கக்கூடிய அபாயம் கொண்டதாக கருதப்படுவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அவசரம் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு தேசிய வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு அந்த பொருளை ஆய்வு செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மாஸ்கோ நகரில் முக்கிய பகுதியில் உள்ள உணவகங்கள், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி வெளியே வர வேண்டாம் என்று போலீசார் தங்களையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் பதிவிட்டுள்ளார்கள். இந்த பாதுகாப்பு நடவடிக்கையினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த மர்ம பொருள் என்ன என்பது குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான வாகன இறக்குமதி குறித்து வெளியான முக்கிய தகவல். போதைப் பொருள் கடத்திய 22 பிக்குகள் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலை. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் அவதானம், அறிகுறிகள் தென்படுவோர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுவீடனில் கண்டெடுக்கப்பட்ட ஆபத்தான மர்ம பொருள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்.